பக்தர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அன்னைக்கு காலையில் இப்படி தான், இதே போல தான் போய் என்னோட அவையில் உட்காந்துருக்கேன். ஒரு பக்தன் ஓடோடி வந்தான். பக்தா, ஏன் இப்படி ஓடோடி வர, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அவன் சொன்னான், சுவாமி, ஒரு நாள் நான் பேருந்தில் போயிட்டு இருந்தேன். அப்போ பேருந்தில் நான் உட்காந்துருக்கும் போது என் பக்கத்தில் ஒரு வயசானவர் வந்து உட்காந்தார். தம்பி, எங்கே போகிறேன்னு கேட்டார். நானும் சொன்னேன், அங்கே நான் போய்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த வயசானவர் கேட்டார். நானும் அதுக்கு முன்னாடி தான்ப்பா இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட கையை எடுத்து என் தொடையில் வச்சார். நான் பதறிட்டேன். என்னடா சொல்கிற, என்ன பக்தா சொல்கிற? சுவாமி, தொடையில் கை வச்சவர் தொடையோடு நிறுத்துற. அப்படியே மெதுவாக உள்ள கையை விட்டார் சுவாமி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே இறங்கி ஓடிட்டேன். சுவாமி, நான் என்ன பண்ணுறது சுவாமி இந்த மாதிரி சூழ்நிலையிலன்னு கேட்டேன். அப்போ நான் பக்தனை பார்த்து சொன்னேன், பக்தா, உனக்கு மட்டும் இது நடக்குதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா பக்தா? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் சந்திக்கிற ஒரு சின்ன காரியம்தான் இது. ஆனால் ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறத நினச்சாதான் வருத்தமாக இருக்கு. இதே போல் எனக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு. ஒரு முறை நானும் இந்த மாதிரி தான் தூரத்தில் இருக்கிற மலைக்கு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்த்தேன். ஆள் பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமாக இருக்காரே, நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரே, அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்போன்னு தான் நினச்சேன். ஆனால் வாட்ட சாட்டமாக இருந்தவர் தான் தெரியுது, அவர் என் தம்பி மேலே கை வச்சு தொட்டு பார்க்குறதுல ரொம்ப ஆசைப்படுறாருன்னு. அவருக்கு அருள் கொடுக்கலான்னு நினச்சா அவர் என் தம்பிக்கிட்ட அருள் வாங்குறதுல தான் ஆர்வமாக இருக்காரு. மெதுவாக தொடையில் கை வச்சு தேடுறாரு. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் திடீர்னு நான் ஒரு விஷயம் யோசித்தேன். அவர் கண்ணையே குறுகுறுன்னு பார்த்து உதட்ட ஒரு கடி கடிச்சு அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தேன். அவன் என்ன நினச்சானோ தெரியல, அடுத்த ஸ்டாப்பே இறங்கி ஓடிட்டான். எனக்கு தெரிஞ்சு நம்மளை விட ஒரு பெரிய ஐட்டக்காரங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினச்சோம் ஓடி இருப்பான். அதனால பக்தா, எதையும் நினச்சி கலங்காத. இங்கே நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. நாம தான் பார்த்து சூதானமாக நடந்துக்கணும். இந்த மாதிரி சில்லற பசங்களை பார்க்கும்போது நமக்கு கோபம் வரதான் செய்யுது. இவங்களை கூப்பிட்டு போய் காயடிக்கிற மாதிரி காயடிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஏன் மாட்டுக்கு காயடிக்கணும்? இந்த நாதாரி பன்னாடைங்களுக்கு காயடிச்சு விடுங்கடா, இவங்களால தான் நாட்டில் பல பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. ஆனாலும் யார் கெட்டவங்க, யார் இந்த மாதிரி காமவெறி பிடிச்சவங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால பக்தா, எதையும் குறித்து கலங்காத. இப்படி நான் சொல்லும் போதே பக்தன் என்னை பார்த்து ஒன்று கேட்டான். சுவாமி, உங்கள் அவையில் இருக்கிற அந்த சுவாமி ஏன் சிரிக்கிறாருன்னு கேட்டான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், பக்தா, இந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம தான் வருத்தப்படுறோம். ஆனால் இவன் ஒரு கேத்தாயோலி. இவன் ஒரு நாள் இதே மாதிரி தான் பஸ்ஸில் போயிட்டு இருந்தான். வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவரை வந்து யதார்த்தமாக இவர் தொடையில் கையை போட, இவனும் பதார்த்தமாக கேட்க, காய் வாங்கிட்டு வந்த காயவா பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க, அந்த பெரியவரோ, காய் வாங்கிட்டு வந்திருக்கே, சரி கேரட் வாங்க மறந்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். அதுக்கு இந்த பன்னாட பரதேசி சொல்லியிருக்கான், கேரட்டை மட்டும் தேடி பார்க்குறீங்களே, அது கூட இருக்கிற 2 முட்டையும் சேர்த்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி காம பிசாசுகளையும் நம்ம கூட வச்சு இவங்களை திருத்தங்கிறது நம்ம தலையில. அதனால இந்த மாதிரி ஆட்கள் கூட தான் நம்ம வாழ்ந்தாகணும். பக்தா, ஓ பக்தா, எதை நினைச்சும் கலங்காத. இந்த மாதிரி காம பிசாசுகள் மத்தியில் வாழ்றது தான் நமக்கு ஒரு பெரிய போராட்டம் அப்படின்னு சொல்லி அந்த பக்தனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து வழங்கி அனுப்பினேன். ஹரஹரா. ஒரு நாள் இதே போல தான் மில்லுலேருந்து ஒருத்தன் பீக் வரைக்கும் பைக்கில் வேகமாக வந்தான். நானும் அந்த பக்தனை நிறுத்தி, பக்தா, இவ்வளோ வேகமாக போகாத,
போகிற வழியில் ஏதாவது ஒரு தாயொலி உன்னை சுட்டு கொண்டுட்டான்னா உன் கில்லு வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், சுவாமி இதே மாதிரி தான் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கெஞ்சி பண்ணுறாங்க. எங்ககிட்ட இருக்கிற பொருளோட வேல்யூ தெரியுமா, நான் ஏகே வச்சுருக்கேன், MP40 வச்சுருக்கேன்னு நம்மகிட்டே கதை கேட்டேன். அந்த தாயொலியையும் சரி போடா அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். நானும் அக்கம் பக்கம்லாம் சுற்றி ஆசீர்வாதங்களாக வழங்கிட்டு சில காணிக்கைகளை அங்கங்கே எடுத்துட்டு நானும் வந்து பார்த்தேன். இவனுக்கு பொட்டியை பீக்கில் கட்டி வச்சுருக்காங்கங்கிறத பார்த்த உடனே நினச்சேன், பக்தாவோ பக்தா, உன்கிட்ட அப்போவே அறிவு வர்ற மாதிரி சொன்னனடா, என் அறிவுரைகளை கேட்காம போயிட்டேடா தாயொலி அப்படின்னு சொல்லி திட்டுனேன். இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவனோட விதியை அவனே தேடிக்கிட்டான். ஹரஹரா.